விசுவாசத்தினால் உண்டாகிற சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நீங்க நிரம்பும் போதுதான். ஹல்லேலூயா, ஆமென். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். நீங்க ஆண்டவர் எங்க இந்த எக்ஸாம்பிள் எடுக்கிற பாருங்க, புரியுங்களா? கவலைப்படுற மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எப்பா ஆகாயத்து பட்சிகள் என்ன பண்ணுங்க, கவனித்து பாருங்க, கொஞ்சம் கவனிச்சு பாருன்றாரு. எத்தனை பேர் கவனிச்சு பாத்துக்கிறீங்க? நான் நிறைய வாட்டி கவனிச்சு பார்த்துறேன். அது கூட ஜம்முன்னு நம்ம தெருவில் டாக் கூட நான் கவனிச்சு பார்ப்பேன். அது கூட பாருங்க, சாப்பாடு இல்லை, அது பார்த்தீங்கன்னா கரெக்டா தூங்குது, ஏந்துக்குது, கவலைப்படுறது இல்லை. புரியுங்களா? அவைகள் கவலைப்படுற மாதிரி தெரியல, ஆமே, அவைகள் சந்தோஷப்படுற மாதிரி தெரியல, கவலைப்படுற மாதிரி. ஆனா மனுஷனை பார்த்தீங்கன்னா வெளியே ஷைனிங்கா தான் இருக்கலாம், ஆனா உள்ள போய் கொஞ்சம் வாழ்க்கை நடக்கிற காரியத்தை கேட்டு வந்தா நமக்கு என்ன டொயாயிடுது. புரியுங்களா? அப்போ என்ன விஷயம்னா ஆண்டவர் சொல்றாரு, எக்ஸாம்பிள் சொல்றாரு, எப்ப ஆகாயத்து பட்சிகளை கொஞ்சம் கவனிச்சு பாரு. எல்லாரும் கொஞ்சம் அதை கவனிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லா மனுஷனும் இந்த பறவைகள் எல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவை என்ன பண்றது இல்லையா? விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அது பேங்க்ல போட்டு வைக்கிறது கிடையாது. காலையில டியூட்டிக்கு போகணும் கிடையாது, மத்தியானம் வந்து இந்த டியூட்டிக்கு போகணும், அந்த டியூட்டிக்கு போகணும், நைட் ஷிஃப்ட் பார்க்கணும், பகல் ஷிஃப்ட் பார்க்கணும், டே ஷிஃப்ட் பார்க்கணும், கடன் காட்சி எதுவுமே கிடையாது. அது சொல்றாரு, எப்பா விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியம் என்ன பண்றல சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அடுத்து அவைகளை உங்கள் பரமபிதா என்ன பண்றாரு? அவைகளையும் உங்கள் பரமபிதா என்ன பண்றாரு? பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர் அல்லவா? என்ன அர்த்தம்னா அவைகள் கவலைப்படுகிறதில்ல, அவளை கவனித்து பாரு. அந்த கவலை பயங்கிற எமோஷனல் அவர்களிடம் இல்லை. அவைகளை பார்த்து நீங்க விசேஷித்தவர். அவைகிட்ட அந்த எமோஷன் கிடையாது, கவலை பயம். ஹல்லேலூயா. ஆனா நம்ம கிட்ட என்ன இருக்குது? அடுத்த வாசிங்க, 7:27 வாசிங்க. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவர் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். அப்போ ரியாலிட்டி என்னன்னா, கவலைப்படுறதுனால உன் சரீரத்துல ஒரு முழத்தை கூட கூட்ட முடியாது. ஏன்னா அது ரிசல்ட் 0. சொல்லுங்க, நீ டாக்டர் எழுதி கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கினே பெட்ல பத்துன்னு இருந்து ஐயோ இப்படி இருக்கனே அப்படின்னு கவலைப்படுறாலும் அந்த பெட்ல இருந்து எழுந்து வர முடியாது. நீ தரித்திரத்தில் இருந்து கொண்டு ஐயோ நான் அந்த தரித்திரத்தில் இருக்கிறேன் கவலைப்படுறால நீ அதுல இருந்து வெளியே வர முடியாது. புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுங்க. கவலைப்படுறதுனா நீங்க அதுல இருந்து வெளியே வந்துடலாம், அதை மேற்கொண்டலாம், அதை ஜெயிச்சுலாம் நினைச்சீங்கன்னா அது ரிசல்ட் 0 தான். ஆண்டு தெளிவா சொல்றாரு. புரியுங்களா? ஏன்னா என்ன விஷயம்னா, கவலை பயம்ன்றது இது ஒரு எமோஷன். சொல்லுங்க, இது என்னது? எப்படி சந்தோஷம் சமாதானம் என்றது ஒரு உணர்வோ அது போல கவலை பயம் இது ஒரு எமோஷனல். ஹல்லேலூயா. அப்ப இது எதை உற்பத்தி செய்கிறது சொன்னா, இது அவிசுவாசத்தை உற்பத்தி செய்யுது. எதை உற்பத்தி செய்யுது? இது உற்பத்தி செய்யல. இந்த கவலை பயம் இது ஒரு எமோஷன். இவைகளை எது உற்பத்தி செய்கிறதுன்னா அவிசுவாசம் தான் இதை உற்பத்தி செய்யுது. எது? இந்த கவலையும் பயத்தையும் எது உற்பத்தி செய்யுது? அவிசுவாசம். சொல்லுங்க, என்ன எது உற்பத்தி செய்யுது? சொல்லுவான், ஏசப்பா நம்புறேங்க, ஏசப்பா நம்புறா, ஏசப்பா செய்வாருமோ. ஆனா உள்ள என்ன இருக்கிறது ரொம்ப முக்கியம், வாயில இருக்கு முக்கியம். அரசர் இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளால இந்த கனம் பண்ணுறார்கள். இவ்வளவு இருதயமோ தூரமா இருக்கு. விசுவாசம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா இருதயத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும். பைபிள் சொல்ற நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கிறோம், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். நம்ம வாயில அறிக்கை பண்றோம், ஆனா இருதயம் எப்படி இருக்கிற ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அப்போ ஃபெய்த் விசுவாசம் என்பது எங்கன்னா இருதயத்துல தான். அப்போ அவிசுவாசம் எங்கதான் இருக்குன்னா இருதயத்துல தான் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நல்ல கவனம் பாருங்க. அப்ப என்ன விஷயம்னா, கவலை பயம் இது ஒரு எமோஷன். இவைகள் எது உற்பத்தி செய்கிறது சொன்னா அவிசுவாசம். இது உற்பத்தி ஆகும் போது நம்பிக்கை பெருகாது. நம்பிக்கை என்ன பண்ணும்? அழிச்சிடும். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? நம்பிக்கையை அழித்திடும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான், ரிசல்ட் 0ன்ற. காலத்துல புரியுது? புரியுதுன்னா கவலை பயம் ஒரு எமோஷன். இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன்னா எனக்கு கவலைப்படக்கூடிய பயப்படுத்தக்கூடிய எத்தனையோ காரியம் உண்டு. பட் நான் அந்த எமோஷனல்ல நிரம்புறது கிடையாது. அந்த எமோஷன்லாம் பண்ண மாட்டேன், அதுல நிரம்ப மாட்டேன். அப்ப என்ன எமோஷன்? நான் சந்தோஷம் சமாதானம் நிரம்ப தான் பார்ப்பேன். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா அதுதான் என் வாழ்க்கையில நான் எந்த கீழே கிடந்தாலும் திரும்ப என்னை லிஃப்ட் அப் பண்றது அதுதான், என் மேல கொண்டு வர்றது அதுதான்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பிசாசு நம்ம வாழ்க்கையில இந்த எமோஷன்ல எதை சொல்லுங்க, கவலை, பயம், இந்த அவிசுவாசம், இதை அவிசுவாசத்தையே அவங்க உள்ளத்துல போடுறான்னா இந்த எமோஷனல் என்ன பண்ற உருவாக்குற. ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்துல இருந்தாங்க. அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தாங்க தெரியுங்களா? சந்தோஷத்தினால சமாதானத்தினால நிறைந்தவளா இருந்தாங்க. ஆமென். அப்படி நிறைந்திருந்த போது அவங்க வாழ்க்கையில அந்த விசுவாசம் இருந்து கொண்டிருந்தது. அது சந்தோஷ சமாதானம் கொடுத்து கொண்டிருந்தது. அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னா சந்தோஷம், ஹாப்பியா இருந்தாங்க. அவங்க நம்பிக்கை பெருகி இருந்தது. சொல்லுங்க, அவங்க நம்பிக்கை எப்படி இருந்தது? பெருகி இருந்தது. அதான் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அப்படியே இந்த பூமி கீழ்ப்படியும். இயேசுநாதர் வந்து என்ன பண்றாரு? காற்று கடலே இறையாது அமைதலா இருக்கணும்னு அமைதலாச்சு. ஏன்னா அவங்க இருதயத்துல கவலை, பயம் கிடையாது. சீஷர்கள் என்ன பண்றாங்க? காற்று கடலு அப்படியே கொந்தளிக்க பார்த்தனா ஐயோ ஐயரே மடிந்து போகிறோமே. கவலை, பயம் உள்ள வந்த உடனே அவங்களுக்குள்ள எது உற்பத்தி ஆகுது? சொல்லுங்க, அந்த அவிசுவாசம் தான் உள்ள. காற்றை கடலை பார்த்தா அந்த நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை பெருகாது. அது புரியுங்களா? கவலையும் பயம் உள்ள வரும்போது நம்பிக்கை பெருகாது. இந்த கடல் வந்து என்ன பண்ணும்? நம்மளை கொன்னுடும், நம்ம கடல்ல மூழ்கிடும், இறந்துடும் அப்படின்ற எண்ணம் தான் வரும். அப்போ அது ரிசல்ட் ஜீரோ தானே. அப்ப அந்த இடத்துல அவங்களுக்குள்ள இல்ல. ஏன்னா அவங்களுக்குள்ள விசுவாசம் கிடையாது. என்ன விசுவாசம் இல்லைன்னா இந்த இயற்கை உலகம் இது எனக்கு கீழ்ப்படியுங்கிற அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள இல்லை. ஏன்னா இதுக்கு இந்த பூமிக்கு நீங்க நானும் ஓனர். பைபிள் சொல்றது அப்படிதான் சொல்லுது. ஓனர், எஜமான் நீங்க. ஹலோ, அதனாலதான் ஆண்டவர் சொல்ற காட்டாத்தி மரத்தை நோக்கி வேரோடு பிடிந்து நடப்படா கடல் நடப்பட சொன்னா அதுக்கு என்ன பண்ணுமா? கீழ்ப்படியும். ஏன் கீழ்ப்படியுது? ஏன்னா நீங்க எஜமான், நீங்க ஓனர். ஹலோ, நீங்க யாருங்க? இந்த இயற்கை உலகத்துக்கு நீங்க தான் ஓனர் பைபிள் சொல்லுது. அப்போ முந்தின ஆதாம் கிடையாது, இரண்டாவது ஆதாம் செகண்ட் பார்னுக்குள்ள வந்து தேவனுடைய பிள்ளைகளால் பிறந்திருக்கிற உங்களுக்கு இந்த பூமி மேல அதிகாரம் இருக்குது. நீங்க சொன்னா அது கீழ்ப்படியும், நீங்க எஜமான்ன்றாரு. ஆனா என்ன விஷயம்னா அவங்களுக்கு என்ன, ஏன் பயந்தாங்கன்னா அவங்க ஓனர்னு அவங்களுக்கு தெரியல. புரியுதா? அப்ப பயம் வந்தாலே நம்பிக்கை என்ன பண்ணல, பெருகாது. அது என்ன பண்ணா கொன்னுடும். ஆனா பாருங்க, அவர் பாருங்க காற்று கடலை இறையாத அமைதியா இருந்தா அவரு என்னன்னா அவருக்கு தெரியும் நான் ஓனர். அவர் யாரு? அவர் தெரியுது. நான் மனிதனா அந்த பூமியில வந்திருக்கிறேன், மனுஷன் தான் இது ஓனர் அவருக்கு தெரியும். புரிய எஜமான். அவர் என்ன பண்றாரு? கட்டளை கொடுக்குறாரு. அவருக்குள்ள என்ன இல்ல, அவிசுவாசம் கிடையாது. அவருக்குள்ள விசுவாசம் தான் இருக்குது. அந்த விசுவாசத்தினால அவங்க எழுதி அவர் எழுதி எப்படி இருந்து சந்தோஷ சமாதானம் இயேசு நிறைந்தவரா இருக்கிறார். இயேசு எப்படி இருக்காரு? சந்தோஷத்தினால சமாதானத்தை நிறைந்தவர் அவரு. அப்போ அவர்களுக்கு நம்பிக்கை பெருகி இருக்குது. அந்த நம்பிக்கை என்ன? நான் சொன்னதான் அடங்கும். அந்த லெவலுக்கு தான் நீங்களும் நானும் வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமே. புரியுதுங்களா? நீங்க ஒரு பெரிய அப்படியே ஜெப வீரராகி நீங்க எல்லாம் அப்படியே பயங்கரம், அது தேவனுடைய விருப்பம் கிடையாது. அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறணுன்றதுதான் தேவ சித்தம். அவருடைய சாயல் என்ன? அவர் எப்படி இந்த பூமியில ஒரு ஓனர் மாதிரி இருந்தாரு, நிஜமான நடந்துக்கிறார். அது மாதிரி நான் நடந்து அல்லேலூயா. கடல் மேல நடக்கிறாரு, காத்த பார்த்தா இறையாத அமைதியில இருக்கின்றாரு, பிசாசு பார்த்தா ஓடுது. அப்ப அந்த லெவலுக்கு தான் தம் பிள்ளைகளை தேவன் வைக்கிறாரு. ஏன் நமக்கு அதெல்லாம் நடக்கலைன்னா நம்முடைய இருதயம் அந்த நம்பிக்கையில பெருகி இல்லை. புரியுங்களா? அதுக்கு ஒரு விசுவாசம் உள்ள இல்ல. அதுக்கு ஒரு விசுவாசம் உள்ள இல்லாதனால அங்க என்ன இல்லைன்னா கவலை பயம் உள்ள இருக்குது. கவலை பயம் உள்ள இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா நம்முடைய வாழ்க்கையில அந்த நம்பிக்கை பெருகல. அந்த நம்பிக்கை பெருகில்லாதனால நாம அதை சக்சஸ் பண்ண முடியல. அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப பிசாசு எப்பயுமே நாம இந்த எமோஷனல் எது கவலை பயம் என்கிற இந்த எமோஷனலே இருக்க வேண்டும் வரும்னா அதனாலதான் அவன் என்ன பண்றான்னா அவிசுவாசம் அடையபடி காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்யறோம். உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு வியாதி வந்தோடனே நீங்க உடனே என்ன பண்றீங்க? சர்ச்சைக்கு போனேன், என்ன பண்றது, வியாதி வந்துச்சு அப்படின்னா அப்ப பிசாசு என்ன பண்றான்? உனக்குள்ள அவிசுவாசத்தை போட்டுக்கிறோம், ஸ்டார்டிங்ல போட்டுக்கிறான். நீ என்ன பண்ணணும்? அந்த அவிசுவாசத்தை களையணும். அவன் எப்பயுமே பைபிள் சொல்ல அவன் கலைகளை விதைக்கிறவன். புரியுதா? நீங்க என்ன பண்ணணும்? கலையை எடுத்துட்டு நல்ல விதையை விதைக்கணும். புரியுதா? என்ன விஷயம்? நம்பிக்கை பெருக பண்ணணும், விசுவாசிக்கணும். தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிற வாயிலால சொல்லி என்ன பண்ணணும்? அந்த நம்பிக்கை பெருக பண்ணணும். அவரின் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்கள் எல்லாம் சிறுவில் சுமந்தா அவருடைய தழுவலால நான் குணமானேன், நான் குணமானேன், நான் பலவீனம் கிடையாது, நான் பலவான். இதை என்ன பண்ணணும்? இதை வார்த்தை விசுவாசித்து என்ன பண்ணணும்? அல்லேலூயா. என்ன பண்ணணும்? அந்த எமோஷனல் நிரம்பணும். சந்தோஷம் சமாதானத்தினால அந்த வார்த்தையை சொல்லி அந்த சந்தோஷ சமாதானத்தினால் நிரம்பி இது நிரம்ப 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 அந்த வியாதி பலந்து வெளியே வந்துடும். வர முடியாத ஒண்ணு கிடையவே கிடையாது, ஜெயிக்க முடியாத ஒண்ணு கிடையவே கிடையாது. எதுவும் புரியுது? அப்ப பிசாசு நம்முடைய வாழ்க்கையில வியாதி பலவீனத்தை கொண்டு என்ன பண்றான்?
போடுறான். போட்ட உடனே என்ன பண்றான்? நமக்குள்ள கவலை பயம் வந்த உடனே, அவிசுவாசம் வந்த உடனே, கவலை பயம் உள்ள வந்த உடனே நம்ம நம்பிக்கைய சுத்தமா என்ன பண்ணா வேரோட அழிச்சிடும். புரியுதா? கவலை பயம் ஒரு நாள் உங்க வாழ்க்கையில் என்ன பண்ண போகுது? மிரக்கல் பண்ணாது. அதனால உங்க விசுவாசம் எதை கொடுக்கும் சொல்லுங்க? விசுவாசம் எதை கொடுக்கும்? எந்த எமோஷனல் கொடுக்கும்? விசுவாசம் எந்த எமோஷனலை உங்களுக்குள்ள உருவாக்குகிறது? சந்தோஷத்தையும் சமாதானம் என்கிற எமோஷனலை உருவாக்கும். ஆமென். இது உருவாகும் போது உங்களுக்குள்ள எது பெருகும்? நம்பிக்கை பெருகும். சொல்லுங்க, நம்பிக்கை. விசுவாசம், பைபிள் சொல்றது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இந்த விசுவாசம் நம்பிக்கை ரெண்டு ஒண்ணு கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. 3 சொல்றாரு. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இந்த 3ல அன்பு தான் பெருகுன்றார். ஆமென். இது அந்த சப்ஜெக்ட் நம்ம போல. இப்போ விசுவாசம், நம்பிக்கை ரெண்டு காரியம். புரியுதா? ஃபெய்த் வந்து ஸ்டார்டிங், ஆனா நம்பிக்கை வந்து மல்டிப்ளை ஆகணும். ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறீங்க, ஆனா அதுல உங்க நம்பிக்கை என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பெருக ஆரம்பிக்கணும். அது பெருக 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 தான் நீங்க அதை வெற்றி அடைய முடியும். புரியுங்களா? விசுவாசம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், ஆனா அது நம்பிக்கை பெருகுறது தான் ஹை. அது எவ்வளவுனா போலாம், எவ்வளவு ஹை வேணா போலாம், நீங்க மேல போயிட்டே இருக்கலாம். புரியுதா? எந்த ரேஞ்ச் வேணா நீங்க பாட முடியும். அல்லேலூயா. சோ அந்த நம்பிக்கை பெருக பண்றதா நம்ம வேலையா இருக்கும். ஆமென். அப்போ என்ன விஷயம்னா, விசுவாசம் சந்தோஷத்தையும் சமாதானம் என்கிற எமோஷனை நம்ம உருவாக்குது. இது நம்பிக்கை பெருக பண்ணுது. அவிசுவாசம் எதை உருவாக்குது? எந்த எமோஷன் உருவாக்குது? கவலை பயம் என்கிற எமோஷன் என்ன பண்ணுது? உருவாக்குது. இது நம்பிக்கை என்ன பண்ணுது? சொல்லுங்க, அழித்து விடும். வாசிங்க, நீதிமொழி 12:25 வாசிங்க. கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இன்னைக்கு சயின்ஸ் இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணுது? ஆராய்ச்சி பேசுங்க. ஆமென். இதெல்லாம் ஆண்டு நமக்கு வச்சிருக்கிற காரியம். வாசிங்க, நீதிமொழி 12:25. Proverbs chapter 12 verse 25. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். போதுமான. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கணும். எதை ஒடுக்கும்? அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா உங்களுக்குள்ள, அதை ஒடுக்கணும். நீங்க கவலைப்பட பட பட நீங்க நினைக்கிறீங்க கடவுள் முன்னாடியே போய் நின்று கவலைப்பட்டா கூட உங்க நம்பிக்கை காலியாயிடும். புரியுதுங்களா? கடவுள் நிறைய பேர் என்ன பண்றாங்க? வாழ்க்கையில் பிரச்சனை வந்து நேரா கடவுள்கிட்ட போய் நின்று என்ன பண்றாங்க? கவலையே பேசிக்கிறாங்க கடவுள்கிட்ட. அப்போ கடவுள்கிட்ட நின்று நீ கவலையே பேசிக்கின்னு கவலையே யோசிச்சிருந்தாலும் கடவுளே உனக்கு உதவி செய்ய முடியாது. ஏன்னா உனக்குள்ள நீ என்ன பண்றனா, அந்த கவலை பயம் உனக்குள்ள வந்து அந்த எமோஷனல் உள்ள வந்த உடனே உனக்குள்ள இருக்கிற நம்பிக்கை நீ என்ன பண்ற? அழித்து கொண்டு இருக்கிறாய்ன்றதான் அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப அதே போல என்ன பண்ணணும்? அந்த இடத்துல விசுவாசத்தை கொண்டு வரணும். ஆமென். அல்ல அந்த விசுவாசத்தை எதை கொடுக்கணும் நம்ம பார்க்க போறோம். அது ரொம்ப முக்கியம். ஆமென். உலக மக்கள் விசுவாசம் எங்க தர்றாங்க, ஆனா நமக்கு அது கிடையாது. நமக்கு விசுவாசம் வேற. அல்லேலூயா. ஆமென். அப்போ இது எது நமக்கு முக்கியம்? எந்த எமோஷனல்ல நாம் நிரம்பணும்? சொல்லுங்க, எந்த எமோஷனல்ல நாம நிரம்பணும்? சந்தோஷம் சமாதானம் என்கிற எமோஷனல்ல தினமும் நம்ம நிரம்பணும். அல்லேலூயா. அப்படி தினமும் நம்ம நிரம்பணும் நினைச்சாலும் பிசாசு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த எமோஷனல் நிரம்ப கூடாது அப்படின்னு அவர் ரொம்ப கவனமா இருக்கும். ஆமென். அதுல நிரம்ப கூடாதுல அவன் என்ன பண்றான்? ரொம்ப கவனமா இருப்பான். அவன் எந்த அளவுக்கு கவனமா இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்க கவனமா இருக்கணும். நாம கவனமா இல்லைன்னா அவன் உசார். அவன் என்ன பண்ணுவான்? தட்டி தூக்கிட்டு போட்டு போய் நேர்ந்துருவான். அதை நம்ம ஏன்னா அவனுக்கு டியூட்டி 24 hours சரிதான். நமக்கு என்ன பண்றோம்? பல கவலை உள்ள வச்சிடும். நான் சொல்றேன், இந்த காலையில பல கவலைகளை தூக்கி வெளியே போட்டுட்டு தேவையான ஒண்ணு அதை மட்டும் உள்ள வச்சுங்க. எல்லாத்தையுமே செஞ்சிடும். எல்லாத்துலயுமே என்ன பண்ணிடலாம்? ஜெயிச்சு வெளியே வந்துடலாம். அல்லேலூயா. மரியாதை மாத்தாலே அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறாய். அநேக காரியங்களை குறித்து நம்ம என்ன பண்றோம்? கவலைப்பட்டு கலங்கி கொண்டு வருவோம். இது எப்படி செய்யப்படாது, எப்படி பண்ண போறோம், எப்படி முடிக்க போறோம், இப்படியே கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். கவலை என்னன்னா நம்முடைய நம்பிக்கை அரித்து கொண்டு இருக்கிறது. அப்போ மாத்தாலே நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டுகிறார். மரியாதை என்ன பண்ணாரு? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிஞ்ச. அந்த நல்ல பங்கு என்னன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய வார்த்தை என்ன பண்றாங்க? நல்ல வார்த்தை நல்ல முக்கியம். அதான் முக்கியம். நல்ல கவனம் வச்சு. என்னன்னா நீங்க இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிற வார்த்தை எல்லாம் சர்ச்சை பண்ண கிடைக்குமானா கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நானே என்ன பண்றேன்?
வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகள் பிரசங்கிக்கிற தேவ மனுஷனுடைய வார்த்தைகளை தேடி அதை கேட்கிற. எல்லா சர்ச்சை வார்த்தை என்ன பண்ணாதீங்க, எல்லா பாஸ்ட் பிரசங்கம் பண்ற பிரசங்கத்தை என்ன பண்ண காது ஊத்தி கேட்க கூடாது. புரியுதா? அதுலயே அவங்க பிரசங்கமே சில நேரத்தில் என்ன பண்ணுது, உன் நம்பிக்கை என்ன பண்ணுது, வியாதிலாம் வருந்தாமா, பலவீனம்லாம் வருந்தாமா, கஷ்டம்லாம் வருந்தாமான்னா முடிஞ்சு போச்சுக்கார. அவைகளை ஜெயிக்கிறவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். அதை மேற்கொண்டு அதில் வெளியே வர்றவங்க தான். எல்லாரும் போயிட்டாங்க, ஒரு பக்கத்துல 1000 பேரும் உலக பக்கத்துல 10000 பேர் விழுந்தாங்க, அது ஒண்ணு என்ன பண்ணாது, அணுகாது. அதான் தேவனுடைய பிள்ளை. புரியுதா? ஐயோ அணுகிச்சிங்க என்னன்னா அது கிடையாது. அது அணுகிச்சுன்னா அதுக்கு ரீசன் இருக்குது. என்னன்னா நீ ஏதோ தவறான ஒரு வார்த்தையை கேட்டிருக்கிற, அதை உள்ள வச்சு என்ன பண்ணிருக்கிற, அதையே சிந்திச்சு அதையே யோசிச்சிருக்கிற. புரியுதா? அப்புறம் ரொம்ப முக்கியம், சத்தியம் ரொம்ப முக்கியம், வார்த்தை ரொம்ப முக்கியம். எல்லா உபதேசத்தையும் கேட்கக்கூடாது, எல்லா டீச்சிங் என்ன பண்ணக்கூடாது, காது கொடுக்க கூடாது. அவன் எது என்னை மேல தூக்குதோ, மேல என்ன லிஃப்ட் பண்ணோ, அதுதான் எனக்கு தேவை. அல்லேலூயா. எது என்னை பலப்படுத்துதோ அந்த வார்த்தை தான் எனக்கு தேவை. எது எனக்கு நம்பிக்கை தருகிறதோ, விசுவாசத்தை தருகிறதோ, எனக்குள்ள இந்த சந்தோஷத்தினால சமாதானத்தினால என்னை எது நிரப்புகிறதோ அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நான் சர்ச்சைக்கு போனாங்க, வரும்போது ஒரே கவலையோடு பயத்தோடு வந்தேங்க. ஐயோ ஜெப குறைவு நீட்டாருங்க, ஐயோ உபவாச குறைவு நீட்டாருங்க, பைபிள்ல 105 அதிகாரம் வாசிக்கணுமா, நான் 2 அதிகாரம் தான் டெய்லி வாசிக்கிறேன். அப்படியே இந்த கவலையிலேயே வெளியே வராது. சர்ச்சை கொஞ்சம் வெளியே வந்தேங்க. அல்லேலூயா. வெளியே வரும்போது இன்னைக்கு போய் பாரு, நான் வாசிக்க போற பைபிள்ல தேடி தேடி வாசிக்க போறேன் பாரு, அப்படி வரணும் வெளியே வருவாரு. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை கொடுத்து அனுப்பணும். புரியுங்களா? அல்லேலூயா. இதுவே நமக்கு பெரிய கவலையாகி போகுது. இதுவே நம்ம என்ன ஆகி போகுது, ஐயோ உபவாசம் பண்ணுங்க, ஐயோ நான் வந்து என்ன பண்ண ஜெபம் 5 நேரம் பண்ண, நாங்க பண்ணவே இல்லைங்க. முடியாதவங்க போய் கண்டிப்பா நீங்க இதை பண்ணி தான் ஆகணும்னா ஆண்டு அப்படி ஒண்ணு என்ன பண்ண மாட்டாரு. நீ 10 சோத்திரம் பண்ணாலும் அவர் உன்னை பார்க்குறாரு. உன் நினைவுல தூரத்துல இருந்து அறிகிற தெய்வம். மனுஷன் பார்க்கும்படி பார்க்க மாட்டார். நீ தேவனுக்கு முன்னாடி சரியா இல்லை. அல்லேலூயா. நீ தேவனுக்கு முன்னாடி கரெக்டா இல்லை. கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அதுதான் அவர் தான் நம்ம பார்க்குறாரு. அல்லேலூயா. அதுவே புரியுது.